இந்த துலாம் மிதுனம் இருக்கு இல்லையா, மிதுனம் வந்து புதன் ராசி, அதுவும் இவங்களுக்கு ஒத்து போகும். அவங்க வந்து ரொம்ப கற்பனை உடையவங்களா இருப்பாங்க. இது வந்து காற்று ராசியாக இருக்கும். அந்த காற்றும் கற்பனையும் சேர்ந்து ஒரு மாதிரி ஒரு எந்நேரம் அந்த தம்பதியர் உட்கார்ந்து பேசினாலே நிறைய கற்பனைகள், நிறைய நம்ம வந்து அங்கே போவோமா, இமயமலைக்கு போவோமா, மானச சரோவர் ஏரிக்கு போவோமா, யாரும் போக நினைக்காத இடங்களுக்கெல்லாம் இவங்க போகணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க, போவாங்க. அந்த அங்கே ஒரு தீவு இருக்குது, அந்த தீவுக்கு போவோம். இந்த இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு 30,000 அடி உயரத்தில் இருக்குது, அங்கே போவோம். அப்படியெல்லாம் அந்த மிதுனமும் கும்பமும் சேர்ந்து பிளான் பண்ணும்போது இந்த மாதிரியெல்லாம் பிளான் பண்ணுவாங்க. மற்றவர்கள் போக விரும்பாத இடங்கள், மற்றவர்கள் நினைத்து பார்க்க முடியாத திட்டங்கள்லாம் இவங்க தீட்டுவாங்க. அடுத்தது தனுசு. தனுசு இவங்களுக்கு 11வது ராசி, சகாயஸ்தானம். அப்போது இந்த கும்பத்துக்கு வந்து தனுசு ராசிக்காரங்க எப்போவுமே சகாயமாக இருப்பாங்க, லாபம் தருவாங்க, நன்மைகள் செய்வாங்க. இவங்களுடைய பணிகளுக்கு அவங்க உறுதுணையாக இருப்பாங்க, ஒரு அசிஸ்ட் பண்ணுறது, சப்போர்ட் பண்ணுறது அப்படி இருப்பாங்க. கும்பராசி ஆண் பெண்ணுக்கு வந்து தனுசு ராசி கணவன் மனைவி அமைகிறது கூட ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த தனுசு ராசியினுடைய அதிகாரத்துக்கு கும்பராசிக்காரங்க கட்டுப்படுவாங்க. இப்போ தனுசு ராசி கணவன் அமைந்தான் அப்படின்னா கும்பராசிக்கார பெண்ணாக இருந்தால் அது கட்டுப்படும். நீ என்ன சொல்கிறியோ அதே மாதிரி நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னும். அந்த மாதிரி இவங்க 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சகாயமாக, அவங்களுக்கு இவங்க 11 இருக்கும், இவங்களுக்கு அவங்க 3ஆம் இடம் சகாயஸ்தானமாக இருக்கும். அப்போ கும்பராசிக்காரங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, தனுசு ராசிக்காரங்க அவங்களுக்கு நிறைய லாபத்தை ஈட்டி தருவார்கள். அந்த மாதிரி இருக்கும். அப்போ கும்பம் தனுசு மேட்ச் ஆகும், கும்பம் மீனம் மிதுனம் மிதுனம் கும்பம் மேட்ச் ஆகும். இப்போ ஒரு வீட்டில எல்லாம் பார்த்தா அந்த கும்பம் மிதுனம் தனுசு இந்த மாதிரி ராசிகள்லாம் ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கும். பை நேச்சர் அல்லது அந்த இறைவன் சித்தப்படி அப்படி அமையும். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி ராசியாக இருந்தால் தான் அது ஒரு குடும்பமாக இருக்கும். எதிரி ராசியாக இல்லாமல் கொஞ்சம் நட்பு ராசியாக இருந்தால் தான் அது குடும்பமாக இருக்கும்.